30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. இல்லை ஒரு முதலமைச்சர் ஆனதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மகளிருக்காக தான் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு ஆமாம் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா மகளிர் ஓட்டு தான் அவங்களுக்கு ஜாஸ்தி வந்தது. ஏன்னா நம்ம வார் நடந்துட்டு இருக்கு, 6 சிலிண்டர்லாம் எதிர்பார்க்காத ஒன்று. கவர்மெண்ட்டில் வருமானங்கள் நிறையா இருக்குது சார், அதை சரியாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். நியாயமாக உழைச்சி அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்களே பார்க்குறதுக்கு வழி பண்ணால் போதும். இளைஞருக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டோம். கல்வி கவர்மெண்ட்டோட கல்வி நல்லா இருக்கணும், தரமாக இருக்கணும். எந்த ப்ரைவேட் ஸ்கூலை விட நல்லா இருக்குது. அதே மாதிரி ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் அம்மா பீரியடில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா அது நல்லா இருந்தால் யாரும் அப்போலோ போக மாட்டா, சிம்ஸு போக மாட்டா, எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டா. ஸோ அதை டம்மி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் டம்மி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெடிசனும் எஜுகேஷனும் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் பண்ணாலே போதும், மற்றெல்லாம் தானாக வந்துடும். விஜய் கையெழுத்து ஆரம்பித்தா முதன்னு இந்த பெண்களுக்கு கொடுக்குற மாதம் பணம் கொடுக்குறாங்கல்ல, அதில் தான் முதல் கையெழுத்து போடுவார்னு நினைக்கிறேன். அவர் என்னென்ன அறிக்கை விட்டாரோ எல்லா திட்டத்துக்கும் அவர் கையெழுத்து போடுவார். விஜய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிறாரு. இதை ஏன் அவங்க கெடுக்கிறாங்கன்னே தெரியல. இவங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கே எதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியல. ஒருவேளை அவங்க அக்ரிமெண்ட்டு போட்டாங்க என்னன்னு தெரியல. நீ ஒரு 5 வருஷம் நான் ஒரு 5 வருஷம்னு அக்ரிமெண்ட்டு போடுறாங்களா என்னன்னு தெரியல. புதுசாக அதுதான் சொல்லலாம், புதுசாக வரவங்கள விடணும். அவங்களே விட மாட்டுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? தப்பு தானே அது. மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க, வரட்டுமே. அனைத்து திட்டத்தையும் அவர் நிறைவேற்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே இருக்குது. அதனால தான் அவரை நம்பி எல்லாருமே இது பண்ணது, ஓட்டு போட்டது. ஆனால் அவருக்கு தற்சமயம் சோதனை காலம் மாதிரி அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது பஸ் வசதி இல்லாமல் அதே ஒரு முக்கியமான காரணம். இல்லாட்டி எல்லாருமே ஓட்டு போட்டுருந்தா இந்நேரத்துக்கு அவர் தனி மெஜாரிட்டியோடு இன்றைக்கி ஆட்சி அமைச்சு இது பண்ணியிருப்பார். விஜய் முதல்ல வரட்டும், வந்தால் கையெழுத்து போகிறத பற்றி பார்க்கலாம். விஜய் ஆட்சிக்கு வருவாரான்றதே டவுட்டு தான். இப்போ அவர் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் அவ்வளோ தூரத்துக்கு அவர் செய்வார்னுட்டு நம்பிக்கைப்பட முடியாது. ஏதோ அவரால் முடிஞ்சது செய்வார், அவ்வளோதான். கண்டிப்பாக அவரால் நிறைவேற்ற முடியும். நீங்கள் காமராஜ் பீரியட்லாம் நம்ம பார்த்ததில்ல. நெக்ஸ்ட்டு இது விஜய் ஜெயிச்சார்னா அந்த ஆட்சி கண்டிப்பாக மலரும். எல்லாமே கொண்டு வரலாம் சார், ஆனால் உடனெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. மகளிருக்கு பண்ணுறது, அப்புறம் பஸ் வசதி எல்லாமே நல்ல திட்டம் தான். இது கண்டிப்பாக கொண்டு வருவார், ஆனால் லேட் ஆகும். பெண்கள் பாதுகாப்பு எல்லா ஊருக்கும் பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் தான் நிறைய இடத்துல வேலைக்கு போகிறாங்க, உங்களுக்கு தெரியும். இது எனக்கு தெரிஞ்சு முதல் கையெழுத்தாக போடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 130 140 அசால்ட்டாக வாங்குவாங்க. மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியில் அவர் உட்காருவார். இதை விட அதிகமான தொகுதி தான் வின் பண்ணுவார். ஏன்னா மக்களுக்கு என்னமோ அடிக்க ஒரு வெறி கிளம்புற மாதிரி அவரை பற்றி கை வைக்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வம் தான் ஏற்படுது. இதை விட அதிக தொகுதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட அதிகமாக வருவார். இப்போ மறுபடியும் ஆட்சி கழிச்சிட்டு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சா இதை விட அதிகமாக வருவார். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிச்சுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிற முதலமைச்சர் வரட்டுமே, ஏன் அந்தமாரி அவங்க தொல்லை கொடுக்குறாங்க? ஆமாம், அதனால் நான் இப்போ எவ்வளோ வந்தார்? 108. இப்போ 200 மேலே வரும். விஜய் அடுத்த வாட்டி ஜெயிக்கும் போது 234 சீட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை விட ஒரு 50 தொகுதி எக்ஸ்ட்ராவே கழிக்கலாங்க. அவர் இதுலேயே நிறைய இடத்துல அவர் சரியான முறை பிரச்சாரங்களாம் செய்யலை. ஏன்னா முதல் இதுன்றதுனால அவருக்கு அந்த ஐடியா பாதுகாப்பு பிரச்சனை. இதுலேயே ஒரு இடத்துல 40 பேருக்கு மேலே இதுவாகிட்டாங்கன்னும் போது மக்களோட ஆர்வத்தில் போனதில் நடந்த இதுதானே தவிர அது அவர் மேலே எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக கூட பயந்துட்டு அவர் கொஞ்சம் பிரச்சாரத்தெல்லாம் குறைச்சி தான் பண்ணார். நல்லா தீவிரமாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய சீட்டு எடுத்திருப்பார். திருப்பி எலெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சீட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திருப்பி எலெக்ஷன் வந்தாக்கா அவர் தான் இன் பண்ணுவார். இதில் திருப்பி அவங்க எலெக்ஷன் தொடங்கி திருப்பியும் ஓட்டுன்னு வந்தாக்கா அவர் விஜய் ஜெயிப்பார். ரீ எலெக்ஷன் வைங்க, அவர் தான் மெஜாரிட்டி நம்பர் 1 நீ பாப்புல. நெக்ஸ்ட்டு காமராஜர் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த தமிழ்நாடுக்கு தேவை விஜய் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 185 170 வரைக்கும் வருவார் சார். கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர் தான் வருவார். ரீஎலெக்ஷன் வச்சாக்கா 234 தொகுதியில் 200 தொகுதி கண்டிப்பாக வருவாங்க. சரி, இவ்வளோ நாள் இழுத்து அடிச்சதே முதல் தப்பு. இல்லை, நிறைய அரசியல் ஆலோசகர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அது தெரியும். இவங்களை வரும்போதே என்ன அக்ரிமெண்ட்டில் உள்ளே கூட்டிகிட்டு வந்தால், இந்த காதியில் கழட்டி விட்டு போனால் அதெல்லாம் விட பெஸ்ட்டு மொத்தமாக கழிச்சிட்டு திரும்பி எலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள், ஃபுல்லாகவே வந்துடுவார். இவங்க ஆதரவு தெரிவிக்கிறேன்றாங்க, ஆனால் எந்தளவுக்கு இவங்க நிலையாக கூட இருப்பாங்கன்றது இல்லை. அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குவாங்க. இது நிச்சயம். ஏன்னா அவர் வரக்கூடாது. காரணங்கள் எதனால் விஜய் இவ்வளோ தூரம் இது பண்ணுறாருன்னா, கவர்னர் ஆட்சின்ற ஒரு இதுக்கு போகக்கூடாது, மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வரணுன்றதுனால தான் இவ்வளோ தூரம் ஒவ்வொருத்தட்டையும் ஆதரவு திரட்டுறாரு. அதை அவங்க நல்ல விதமாக ஆதரவு கொடுத்தாட்டா பிரச்சனை கிடையாது. அதை அவங்க தவறாக மிஸ்யூஸ் பண்ணி விஜய் அவர் பேன் பண்ணி எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு அவரை டிமாண்ட் பண்ணி
அவங்க வந்து கமிஷன் பேசிக்காக அவங்க இது பண்ணாங்கன்னா அது அந்த கெட்ட பேரும் வந்து முதலமைச்சர் ஆகிய விஜய் தான் சேரும். விலகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. எப்படியும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். பிஜேபியோட இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கும் அந்த இது இருக்குது. சப்போர்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே கூட வைக்கக்கூடாது கூட்டணி. அவங்க வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ கூட அவர் சொல்கிறாரு 6 மாதம் பார்க்கலாம், என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், இல்லைனா நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இருக்குது சார். ஏன்னா இவங்க உடனேலாம் இந்த திட்டத்தெல்லாம் அவங்க கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் பண்ண முடியாது. அது எப்படியும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிடும்னு வச்சிங்களேன். இவங்க 6 மாதம் வரைக்கும் பார்க்குறாங்கன்னா இவங்க கண்டிப்பாக எகத்து கேட்பாங்க. இப்போ இந்த கூட்டணிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா மாற்றி ஒரே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. டிஎம்கே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஏன்னு கேட்டால் இப்போது டெல்லியில் அவங்க உள்ளே வரக்கூடாது, பிஜேபி ஆச்சு தமிழ்நாடுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இவங்க சப்போர்ட் பண்ண நல்ல விஷயம் தான் அது. இது வரைக்கும் திருமாவளவனுக்கு 2 சீட்டு 3 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே பக்கம் போனாலும் சரி, டிஎம்கே பக்கம் போனாலும் சரி. ஆனால் நேற்று நேரம் வந்த விஜய் 50 தலித்துக்களை பொது தொகுதியில் வச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. விஜய் வந்து இப்போ வந்து திருமாவளவனோட ஆஃபீஸ்லாம் போய் நிற்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? தனக்கு ஓட்டு போட்ட 108 சீட்டு கொடுத்த அந்த மக்களை மறுபடியும் ரீஎலெக்ஷனை இப்போ ஒரு செகண்ட்லேயே கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தான் விஜய் வந்து இப்போவே போய் ஆளுநர்கிட்ட போய் எங்களால் நிரூபிக்க முடியல, பெரும்பான்மை எங்களால் நிரூபிக்க முடியல, உடனடியே ரீஎலெக்ஷன் கொடுன்னு கேட்டால் 6 மாதம்லாம் தேவையில்லை, அடுத்த 1 மாதத்துல ரீஎலெக்ஷன் கொண்டு வந்து தான் ஆகணும். ஒரு 108 சீட்டு ஜெயிச்சு வந்திருக்காரு. 2 எம்எல்ஏ வச்சுன்னு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் கூடுன்னு கேட்டாக்கா அதுக்கு அவர் வந்து விஜய் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், கவர்னர் ஆட்சியே நடந்துட்டு போட்டோம், விட்டுட்டு 6 மாதம் கழித்து எலெக்ஷன் வரட்டும், வந்தாக்கா 234 அடிச்சுட்டு வருவார். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இத்தனை போய் அமைச்சர்கள் டெபாசிட் இல்லாமல் போனாங்க. அது மாதிரி மொத்த பேருமே டெபாசிட் இல்லாமல் 234 விஜய் அடிச்சுட்டு வந்துடுவார். மக்கள் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நியாயம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போதைக்கு உள்ள சூழலுக்கு அவர் கேட்கறது சந்தர்ப்பம் வேற ஒன்றும். அவர் ஃபைனல் ஆகும்போது தான் தெரியும். அவர் கேட்க மாட்டாருன்னு தான் தோணுது. அது சும்மா அவருக்கு யாரோ குழப்புறாங்க, இந்த மாதிரி கேட்டுப்பாரு அப்படி இப்படின்ட்டு தவிர அவர்கிட்ட இருக்காது அது. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.